அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2023ஆம் வருடம் அக்டோபர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்ந்தது. கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் கடந்து அஸ்த நட்சத்திரம் கடந்து உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 21/12/2024 அன்று உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதத்திற்கு ராகு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகுவும் கும்பராசியில் கேதுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன். ஒரு நட்சத்திர பாதத்தை 6 மணி நேரத்தில் கடந்து விடுவார். ராகு கேது ஒரு நட்சத்திர பாதத்தை 2 மாதங்கள் கடக்கிறார்கள். அடுத்த 2 மாத காலம் நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகுவும் கும்பராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். சிம்ம ராசிக்கு இன்னொரு 4 மாத காலம் இருக்கிறது. ஜென்ம கேது வரப்போகிறது. தற்போது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். குருபகான் பார்வை தனஸ்தானத்திற்கு இருக்கும்போது தலைக்கு வந்தது தலைப்பாக்கோட போயிடும். நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. சபையில் பேசினாலும் சரி, குடும்பத்தில் பேசினாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய பேச்சு கவனமாக இருக்கணும். 2ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது பேச்சுவார்த்தையின் மூலம் குடும்பத்திலேயோ வெளியிடத்துலேயோ தகராறு பிரச்சனைலாம் வந்துடும். பணத்தின் வழி தொல்லை தொந்தரவுகள் வரும். பண விரயம், பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது. 8ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு, கோர்ட்டு கேது, சட்ட சிக்கல், சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டுருக்கும். ஏற்கனவே கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நவாம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியில் சிம்ம ராசியில் ராகு வரும்போது அடுத்த 2 மாதம் டிசம்பர் 21 முதல் தமிழ் வருடப்படி மார்கழி மாதம் 6ஆம் தேதி முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை இந்த 2 மாத காலம் ஜென்மத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது சிம்ம ராசி என்பதற்கு ஞானம் பிறக்கும். 7ஆம் வீட்டிலே கேது வரும்போது நவாம்ச கட்டத்தில் 7ஆம் வீட்டிலே கேது அமரும்போது அந்நிய வரன், வெளிநாடு வரன், வேற்று மத வரன் அமைவதற்கான வாய்ப்புண்டு. மற்ற கிரகங்களை பார்க்கும்போது புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், குரு, சனி கிரகங்களை பார்க்கும்போது இளைஞர்களுக்கு எதிர்பாராமல் திடீர்னு திருமணம், காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது அரசு வேலை, அரசு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம். அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் அடுத்த 2 மாத காலம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். லஞ்ச லாவணியங்கள் வாங்கி தேவையில்லாமல் கெட்ட பெயர், அவப்பெயர், வேலையிலிருந்து பதவி நீக்கலாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை சிம்மராசி என்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிழலை நிஜமாக்குவதும் நிஜத்தை பொய்யாக்குவதும் ராகு கேதுனுடைய வேலை. நல்ல மனுஷனை ஊரில் தப்பாக பேசி போட்டி பொறாமையில் பெயர் கெடுத்து விடுவாங்க. கெட்டவர் பெயரை ஊரில் பெருமையாக பேசுறது இதெல்லாம் ராகு கேது செய்யக்கூடிய வேலை. வசதியும் வறுமையும் எல்லாமே கொஞ்ச காலம்தான். மனிதனுக்கு புரிய வைப்பது இந்த ராகு கேது தான். ராகு போல கொடுப்பார் இல்லை, கேது போல கெடுப்பார் யாருமில்லை என்று
ஜோதிட பழமொழி. சிம்ம ராசிக்கு கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம். அரச பதவி, அதிகாரம், காசு, பணம் கொட்டும். இந்த ராகு திசை நடக்கும்போது சிம்மராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத அசுர வளர்ச்சியாக இருக்கும். எதிர்பாராத அளவுக்கு கடன் வாங்கிட்டு வீடு, நிலம், காடு, சொத்துலாம் விற்றுட்டு போகக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். இந்த ராகு கேது உங்கள் சுய ஜாதகத்தில் கெட்ட ஸ்தான பலம் பெற்றார்கள் என்றால் கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம் ஏற்படும். சிம்ம ராசிக்கு ராகு திசை நடக்கும்போது எல்லாமே கிடைக்கும். அதே வழியில் அசிங்க, அவமானம், கோர்ட்டு கேஸு, ஜெயில் தண்டனையும் வரும். இப்படி எல்லாமே ராகு திசை நடக்கும்போது கொடுத்து விடும். கிரகண தோஷத்தில் பிறந்தவர்கள் சூரியன் ராகுவுடனோ, கேதுவுடனோ, சந்திரன் ராகு கேதுவுடனோ கூடியிருந்து கிரகண தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் வேதனையாகத்தான், சோதனையாகத்தான் இருக்கும். சிம்மராசிக்கும் கடகராசிக்கும் ராகு கேது கடும் பகையாளி. ஒன்று கொடுத்து கெடுக்கும், இல்லைன்னா கெடுத்து கொடுக்கும். ரெண்டில் இதே ஒன்று சிம்மராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சிம்மராசிக்கு 10வது வீட்டிலே குரு அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை 2ஆம் வீட்டில் அமர்ந்தவருடைய கேது பகவான் மேல் விழும்போது பெரும்பாலும் குடும்பத்தில் எவ்வளோ தான் சண்டை சச்சரவு வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அதற்குண்டான பக்குவம் உங்களிடம் உண்டு. தை மாதம் 5ஆம் தேதி வரை வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி செவ்வாய் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது இந்த ராகு கேதுனுடைய நட்சத்திர சார பயிற்சி. இந்த ராகு கேது உச்ச நேச வீடு. சிம்மராசிக்கு 4, 10ஆம் வீட்டில் தான் ராகு கேதுவுக்கு உச்ச நேச வீடு உண்டு. தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்திலே ராகுவுக்கு உச்ச வீடு. சுகஸ்தானமான 4வது வீட்டில் கேதுவுக்கு உச்ச வீடு. சிம்ம ராசி என்பவர்களுக்கு மகம், பூரம், உத்திரம் இந்த ராகு திசை வரும்போது வாழ்க்கையில் தொழில் அதிபர்களாக, அரசியலில் பேரும் புகழ்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக ராகு 10ஆம் வீட்டை இயக்குவார். இந்த ராகு திசையில் உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக ராகு திசையில் கொடுத்த பணங்காசு, மதிப்பு, மரியாதை நீங்கள் தக்காத்தி கொள்ளலாம். ராகு திசையில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும்போது போய் பித்தலாட்டம் பண்ணி பக்கத்துக்காடு, பக்கத்து நிலத்துக்காரர்களை ஏமாற்றி அடித்து பிடுங்கிறது, அரசுக்கு விரோதமான காரியங்கள் செய்வது, இந்த மாதிரிலாம் பண்ணால் ராகு திசை முடிங்காட்டியுமே உங்களிடம் இருப்பதையும் பிடுங்கிட்டு போயிடும். இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்க்கக்கூடிய உண்மை. சிம்ம ராசி லக்னத்திற்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே கேதுவுக்கு உச்சம் பெறும் வீடு. விருச்சிகம் தான் கேதுவுக்கு உச்ச வீடு. இப்போ அந்த கேது 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நவாம்ச கட்டத்தில் 7வது வீட்டிற்கு வரப்போகிறார். செவ்வாயை போல் கேது செயல்படுவார். அந்த செவ்வாய் சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே நீச்ச வக்கரகதியில் தை மாதம் 5ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் கவனம். பல்வலி, முகத்தில் காயங்கையும், சளி, இருமல், தொண்டையில் புண்ணு, இந்த மாதிரிலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். தை மாதம் 5ஆம் தேதி வரை. தை மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு செல்வார். கேது நவாம்ச கட்டத்தில் சிம்மராசிக்கு 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது அப்போது நவாம்ச கட்டத்தில் சனியும் கூட்டணி. நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு அடுத்த 2 வருஷம் கேது கண்டிப்பாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், ஒழுக்கத்தை கொடுப்பார், உண்மையை ஏற்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். கண்டிப்பாக நவாம்ச கட்டத்தில் கலத்தரஸ்தானத்திலே
சனி கேது கூட்டணி சேரும்போது வெளிநாடு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் வந்து இந்த காலகட்டத்தில் செட் ஆகும். அந்நிய வரன் செட் ஆகும். வசதி வாய்ப்பு குறைவான இடத்தில் வரன் செட் ஆகும். வரன் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த கால நேரத்தை தவற விட்டிங்கன்னா அடுத்த 2 வருஷம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் குறைவு. கெட்ட நண்பர்கள் சவகாசம், தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் வந்து அடுத்த 2 மாத காலம் சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு உங்களை விட்டு விலகப் போகிறது. கேது சனி 7ஆம் வீட்டிலே நவாம்ச கட்டத்தில் கூட்டணி சேரும்போது ஒழுக்கத்தை போதிப்பார், ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. ராகு கேது நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் அடுத்த 2 வருஷம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு பரிகாரம் செய்யும்போது மனசு சந்தோஷமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு வந்து இந்த பரிகாரம் எளிமையான பரிகாரம். அரசன் முதல் ஆண்டி வரை, பணக்கார முதல் பரம ஏழை வரை எல்லோருக்குமே இந்த பரிகாரம் வந்து பலன் தரும். ராகு கேதுவுக்கு உரிய தானியங்கள். கேதுவுக்கு பார்த்திங்கன்னா கொள்ளு, ராகுவுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. சிம்ம ராசியிலே நவம்ச கட்டத்தில் ராகு வரும்போது உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் சாப்பிடுங்க. உளுத்தம் வடை, உளுத்தம் கஞ்சி, இப்படி வந்து உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் சாப்பிடுங்க. நவம்ச கட்டத்தில் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே கேது சனியுடன் கூட்டணி சேரும்போது கொள்ளு வேக வைத்து பருப்பாட்டி சாப்பிடுங்க. கொள்ளு வேக வைத்த தண்ணீரை புளி சுருக்குன்னு போட்டு புளிக்கிற மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு அடுத்த 2 வருஷம் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லை தொந்தரவிலிருந்து நீங்கள் விடுபடலாம். பல கோயிலுக்கு போக தேவையில்லை, பரிகாரங்கள் செய்ய தேவையில்லை. உங்கள் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும். மன விரக்தியிலிருந்து, குழப்பங்களிலிருந்து இந்த கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு சாப்பிடும்போது நிவர்த்தியாகும். வாரத்தில் 1 முறை, மாதத்தில் 4-5 முறை இந்த கொள்ளு நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் இந்த பரிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பரிகாரம் அப்படின்னாலே சாப்பாடு தான். கிரகங்களுக்கு உரிய தானியங்களை நாம் எடுத்துக்கொள்ளும்போது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லை தொந்தரவுகள் கண்டிப்பாக வந்து 75% குறையும். சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் இதை வந்து கடைபிடிங்க. நிழலை நிஜமாக்குவதும் நிஜத்தை பொய்யாக்குவதும் ராகு கேது சர்ப்ப கிரகங்கள் செய்யும் வேலை. அப்போ வந்து மற்றவர்கள் குடி எடுக்காமல் உண்மையாக ஒழுக்கமாக நம்முடைய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலே கிரகங்களால் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் நாம் வந்து கடந்து விடலாம். இது வந்து சிம்ம ராசி லக்ன நண்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க. கோபப்படாதீர்கள், குடும்ப நபர்களையோ மற்றவர்களையோ திட்டாதீர்கள், பொறுமையை கடைபிடிங்க. சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுவீங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.